இவர் நாடறிந்த நல்ல பேச்சாளர், உலகறிந்த மிக சிறந்த எழுத்தாளர். தனது பேச்சால், எழுத்தால், செயலால், தனது உணர்வால், வாழ்வால் தமிழர்களிடையே தனக்கென தனி இடத்தை பிடித்திருக்கக்கூடிய மதிப்பிற்குரிய ஐயா திரு சுபவி அவர்களை வரவேற்கிறோம். வணக்கம் ஐயா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. ரொம்ப மகிழ்ச்சி உங்களை இப்படி ஒரு நிகழ்ச்சியில சந்திக்கிறது. நன்றி நன்றி ஐயா. இன்னைக்கு தமிழ்நாட்டில் பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு பணியாளர்கள் கள போராளிகள்ல நீங்களும் ஒருவர். ஆனா இதற்கெல்லாம் முன்பு உங்களுடைய அந்த பூர்வீகம், உங்களுடைய ஊர், உங்களுடைய பால்யம், அதை குறித்த நினைவுகளை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்க. நான் பிறந்த ஊர் காரைக்குடி. அப்போது அது ராமநாதபுரம் மாவட்டம், இப்போது சிவகங்கை மாவட்டம். சுயமரியாதை இயக்க தொண்டராக தன் வாழ்க்கையை தொடங்கிய காரைக்குடி ராமசுப்பையா விசாலாட்சி அவர்களினுடைய மகன் நான். 21 வயது வரையில் காரைக்குடி தான். பிறகு இப்போது 44 ஆண்டுகளாக சென்னை. எனவே ஏறத்தாழ சொந்த ஊர் சென்னை என்பது போலத்தான் ஆகிவிட்டது. எப்போதாவது காரைக்குடிக்கு போய் வருவதை தவிர. நான் பிறந்து வளர்ந்த அந்த நேரத்திலேயே எங்கள் குடும்பம் ஒரு சுயமரியாதை குடும்பம். தந்தை பெரியாரினுடைய தொண்டர்களாக என் அப்பா மட்டுமில்லை, அம்மாவும் இருந்த காலம். 1930களில் தந்தை பெரியாரோடு அப்பா காரைக்குடி ராமசுப்பையா அவர்கள் இணைந்து பணியாற்ற தொடங்கினார். பிறகு 49ல் திராவிட முன்னேற்றக் கழகம் பிரிகிற அந்த நாளிலிருந்து தன் வாழ்நாள் இறுதி நாள் வரையில் 89 வயது வரை அப்பா வாழ்ந்தார். அதுவரையில் திமுக கழகத்தின் தொண்டராக இருந்தார். எனவே திராவிட இயக்க சிந்தனைகள் என்பது என் சின்ன வயசிலேயே என்னை பற்றி கொண்டவை. இன்றைக்கு வரைக்கும் அந்த சிந்தனைகளில் மாறாமல் இருக்கிறேன். இடையிலே சில போக்குகளில் எனக்கு வேறுபாடுகள் வந்தன. நான் குழந்தையிலே சில ஆண்டுகள் பணியாற்றிய போது நண்பர்களோடு ஏற்பட்ட தொடர்பில் ஒரு மார்க்சிய சிந்தனை எனக்குள் வந்தது. கவிஞர் இன்குலாபினுடைய பழக்கமும் கூட மார்க்சிய சிந்தனைக்கு வித்திட்டது. பிறகு ஐயா நெடுமாறன் அவர்கள், தோழர் மணியரசன், தோழர் தியாகு ஆகியோரினுடைய வழிகாட்டலில் நான் முழுக்க தமிழ் ஈழ ஆதரவாளனாகவும் இருந்தேன். ஆனால் எல்லா இடங்களிலும் எப்போதும் அந்த பெரியாரினுடைய சிந்தனை கொள்கையை விட்டு என்னால் விலக இயலவில்லை. இன்றைக்கு திராவிட இயக்க தமிழர் பேரவை என்னும் ஒரு அமைப்பினுடைய நிறுவன பொதுச் செயலாளராக இருக்கிறேன். 2007ல் தொடங்கப்பட்ட இயக்கம் அது. அதற்கு முன்னால் விடுதலை குயில்கள், தமிழர் இயக்கம், இப்படி சின்ன சின்ன அமைப்புகள் பலவற்றில் நான் வந்திருக்கிறேன். ஐயா நெடுமாறன் அவர்களோடு தமிழர் தேசிய இயக்கத்தில் பொதுச் செயலாளர்களில் ஒருவராகவும் நான் இருந்திருக்கிறேன். 2007ல் தொடங்கப்பட்ட இந்த இயக்கம்தான் இப்போது என்னுடைய அடையாளம். பெரியார், அம்பேத்கரின் கருத்துக்களை பரப்புரை செய்வதே எங்கள் இயக்கத்தின் அடிப்படை நோக்கம். திராவிடர் கழகத்தோடு மிக நெருக்கமாக இருக்கிறோம். அரசியல் தளத்தில் முழுக்க திராவிட முன்னேற்றக் கழகத்திற்காக நாங்கள் கருத்து பரப்புரைகள் செய்கிறோம், கூட்டங்களில் பேசுகிறோம். ஏறத்தாழ திமுகவின் ஒரு பகுதியாகத்தான் நாங்கள் அடையாளம் காணப்படுகிறோம். நிச்சயமாக ஐயா, நீங்க சுயமரியாதை குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் கூட ஒரு தனி மனிதராக ஏதோ ஒரு சம்பவம் அல்லது ஒரு செயல் அல்லது ஒரு சொல்லப்போனால் ஒரு வார்த்தை கூட உங்களுக்குள் ஒரு திருப்பு முனையாக அமைந்திருக்கும், ஒரு தீவிர அரசியலை நோக்கி உங்களை இழுத்திருக்கும். அது எது? இல்லை, ஈழத்திற்கு பிறகுதான் நான் தீவிர அரசியலுக்கு வந்தேன். 1983ஆவது ஆண்டு நான் திருப்பனந்தாளில் கல்லூரியில் ஆசிரியராக பணியாற்றி கொண்டிருந்தேன். 83 ஜூலை கலவரம் என்பது எனக்குள் ஒரு நெருப்பை பற்ற வைத்தது. அதற்கு பிறகுதான் நான் பொது மேடைகளில், பொது கூட்டங்களில் பேசத் தொடங்கினேன். அதற்கு முன்பெல்லாம் வெறும் இலக்கிய அரங்குகளில் தான் என்னுடைய இடம் பெற்றிருக்கிறது. அதற்கு பிறகு 83க்கு பிறகு நான் பொது நிகழ்வுகளுக்கும் பொது கூட்டங்களுக்கும் வந்தேன், தமிழீழ ஆதரவாளராக. 87ஆம் ஆண்டு திலீபனின் மரணம் என்னை கைகளை பிடித்து தெருவுக்கு அழைத்து வந்தது என்று சொல்லலாம். நான் விடுதலை புலிகளின் ஆதரவாளன் தான் என்று மிக நெருக்கடியான நேரத்திலும் சொல்லிக் கொண்டவன் நான். எனக்கு நன்றாகவே நினைவிருக்கிறது, ராஜீவ்காந்தியினுடைய கொலைக்கு பிறகு தமிழகத்திலே புலி என்று சொன்னாலே பயங்கரவாதம் என்று கருதப்பட்டது. அப்போது கூட ஒரு கூட்டத்தில், ஒரு இதழில் நேரடியாக நான் என்னை அறிமுகப்படுத்தி கொண்டேன். விடுதலை புலிகளின் ஆதரவாளர் என்று உங்கள் மீது முத்திரை குத்தப்பட்டிருக்கிறதே என்று கேட்டபோது, அது முத்திரை அல்ல, என் முகவரி என்று நான் சொன்னேன். எனவே முழுக்க பொது வாழ்க்கை அரசியலுக்கு நான் வந்தது ஈழ ஆதரவாளனாக. அதற்காக மட்டுமே 7-8 முறை சிறை சென்றேன். இறுதியாக பொடாவிலும் 1.5 ஆண்டு காலம் நான் சிறையில் இருந்தேன். எனவே இதுதான்
முழுமையான பொது வாழ்க்கைக்கு நான் வந்த அந்த பின்புலம். ஆனால் தொடக்கத்திலிருந்து திராவிட இயக்க சிந்தனைகள் என்னை பற்றி கொண்டிருந்ததால் ஈழ ஆதரவாளனாக இருந்தாலும் சுயமரியாதை, பகுத்தறிவு போன்ற கருத்துகளில் எப்போதும் கால் ஊன்றி நின்றேன். அது மீண்டும் ஒரு சுற்றி திமுக கழகத்தின் ஆதரவாளனாக கொண்டு வந்து என்னை சேர்த்திருக்கிறது. ஒரு காலத்தில் இந்தியாவில் கடுமையான வர்ணாசிரம கொள்கைகள் இருந்தன, இப்போதும் இருக்கிறது. ஒரு காலத்தில் தமிழ்நாட்டில் மிக தீவிரமாக தீண்டாமை கடைபிடிக்கப்பட்டது. இரட்டை குவளை முறையாகட்டும், நகரங்களில் கூட அல்லது பாடசாலைகளில், பள்ளிகளில், கல்லூரிகளில் இப்படி எத்தனையோ இடங்களில் சாதி வெறியாட்டம் நடத்தி கொண்டிருந்தது. இப்போது அந்த சூழல் வெளிப்படையாக நடைபெறவில்லை. ஆனால் இப்போதும் தண்டவாள மரணங்கள் நிகழ்கின்றன. ஆற்று படுகைகளில் ஒடுக்கப்பட்ட மக்கள் தள்ளி சாகடிக்கப்படுகிறார்கள். இன்னும் சொல்லப்போனால் அவர்கள் காதல் திருமணங்களுக்கு மிகப்பெரிய சவால் இருக்கிறது. அதற்கு ஒரு அமைப்பு இருக்கிறது, அதை வைத்து ஒரு கட்சி அரசியல் செய்கிறது, அவர்களுக்கு ஒரு வாக்கு வங்கி இருக்கிறது, அவர்களுக்கு ஒரு அரசியலில் இடம் இருக்கிறது. இந்த சூழலில் பெரியார் கண்ட கனவு தமிழ்நாட்டில் நனவாகும் என்று நீங்கள் நம்புகிறீர்களா? கண்டிப்பாக. ஆனால் அதற்கு காலங்கள் ஆகலாம். நீங்கள் சொன்னதை போல அன்றைக்கு வெளிப்படையாக தங்கள் பெயருக்கு பின்னால் சாதி பட்டத்தை போட்டு கொண்டிருந்தார்கள். பெயருக்கு பின்னால் சாதி பட்டம் இருந்தது, ஆனால் நெஞ்சத்தில் அந்த அளவுக்கு சாதி உணர்வு இல்லாமல் கூட இருந்தது. இன்றைக்கு வெளிப்படையாக தெரியவில்லையே தவிர சாதிய உணர்வு என்று சொல்லுவது மிக மென்மையான சொல். சாதிய வெறி நெஞ்சில் பலருக்கு ஏறி இருக்கிறது. சாதியம் மிக இறுக்கமாக இன்றைக்கு கட்டமைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. தொடர்ந்து காதலுக்காக கொலைகள் நிகழ்கிற பூமியாக தமிழ்நாடு மாறி இருக்கிறது. ஆகையினாலே இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிற இந்த சூழலை வைத்து பெரியாரியம் இனிமேல் வெற்றி பெறுமா என்று நாம் கவலைப்பட வேண்டியதில்லை. எத்தனை காலம் ஒரு மண்ணில் தீமை இருக்கிறதோ அத்தனை காலம் அதை எதிர்த்து போராடுகிற இன்னொரு போர்க்குணமும் இருந்தே தீரும். இதற்கான மாற்றுதான் அது. எப்போதும் வரலாற்றில் பற்சக்கரங்களாகத்தான் வரலாறு நீள்கிறது. ஆகையினால் இதற்கு இந்த மண்ணில் இடம் இருக்கிறது என்றால் அதனை எதிர்க்கும் சாதிய ஒழிப்புக்கு இந்த மண்ணில் தேவை இருக்கிறது என்று பொருள். சாதியை வீழ்த்த முடியவில்லை என்றால் சாதி என்பது 2000 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த மண்ணில் வளர்ந்து நிற்கிற ஒரு நச்சு மரம். திராவிட இயக்கம் என்பது வெறும் 1 நூற்றாண்டு வாழ். 2000 ஆண்டு கால மரத்தை 1 நூற்றாண்டு வாழால் உடனே நாம் வீழ்த்திவிட முடியாது. ஆனாலும் ஓயாமலும் ஒழியாமலும் சாதி ஒழிப்பு பணி என்பதை தொடர வேண்டும் என்பதில் என் போன்றவர்கள் மிக உறுதியாக இருக்கிறோம். மிக அருமையான ஒரு உவமை. நரேந்திர மோடி அவர்கள் மீது மிக கடுமையான குற்றச்சாட்டுகள் இருந்தது. அமெரிக்கா போன்ற நாடுகள் அவருக்கு உள்ளே நுழைவதற்கான அனுமதியை கூட மறுத்திருந்த சூழலிலே ஒட்டுமொத்த இந்தியாவிலும் அதிக பெரும்பான்மை பெற்று அவர் நாடாளுமன்றத்தில் இப்பொழுது பிரதமராக அமர்ந்திருக்கிறார். தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்தியாவின் பல மாநிலங்களில் சாதி கட்சிக்கு எப்போதுமே அரசியலில் ஒரு இடம் இருக்கிறது. இப்படிப்பட்ட சூழலில் மக்கள் மனசு இப்பொழுது மாறி இருக்கிறது என்பதை நீங்கள் ஏற்க மறுக்கிறீர்களா? அல்லது மக்கள் மனசு மாறவில்லை, அது ஒரு இடைக்கால வெற்றி என்று சொல்கிறீர்களா? அதாவது மக்கள் மனம் மாறி இருக்கிறது என்றால் நீங்கள் அரசியல் தளத்தில் சொல்ல, அரசியல் தளத்தில் அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. மோடி அவர்களுக்கு 2014ஆம் ஆண்டு ஒரு திட்டமிட்டு உருவாக்கப்பட்ட ஒரு தோற்றம் அது நீண்ட நெடுங்காலங்களுக்கு நிலைக்காது. இப்போதே அந்த தோற்றம் ஏறத்தாழ பாதிக்கும் மேலாக மங்கி போயிருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். இன்னும் 4 ஆண்டுகளுக்கு பிறகு தேர்தல் வருகிற போது அவர்கள் தங்களை முழுமையாக மாற்றிக்கொண்டாலே ஒழிய அந்த தோற்றம் மறைந்தே போய்விடும். அவர்கள் வளர்ச்சி என்கிற ஒன்றை சொல்லித்தான் வந்தார்கள். ஆனால் அதை தவிர மற்ற எல்லாவற்றையும் இப்போது கவனிக்கிறார்கள். எனவே இன்றைக்கு அந்த தோற்றம் ஏறத்தாழ அது தளர்ந்து போய்விட்டது. அது உண்மைதான், அதில் ஒன்றும் எனக்கு மாற்று கருத்து இல்லை. இப்போது எவ்வளவோ விஞ்ஞானம் வளர்ந்து விட்டாலும் கூட இப்போதும் சிறு தெய்வங்களில் இருந்து பெரு தெய்வங்கள் வரை புதிதாக பண்டிகைகள் கொண்டாடுவது வரை மக்கள் தாங்களே எங்கேஜாக எப்போதுமே தங்களை ஒரு வெகுசன நீரோட்டத்தோடு இணைத்து வைத்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட சூழலில் கடவுள் மறுப்பு கொள்கை என்பது மக்கள் மத்தியில் எவ்வளவு ஒரு மிகப்பெரிய வரவேற்பை பெறும் என்று நம்புகிறீர்கள்? இன்றைக்கு பக்தி கூடியிருக்கிறது என்பதாக பொதுவான ஒரு கருத்து உண்டு, நானும் மறுக்கவில்லை. ஆனால் அதனுடைய அடிப்படை என்ன, நோக்கம் என்ன? நான் 2 கேள்விகளை முன்வைக்கிறேன். பக்தி கூடியிருக்கிறது, உண்மைதான். நாட்டில் நேர்மை கூடியிருக்கிறதா? கொலைகளும் கொள்ளைகளும் குறைந்திருக்கின்றன? தவறு செய்கிறவர்கள் குறைந்திருக்கிறார்களா? இது எதுவுமே நடக்கவில்லை என்றால் பிறகு பக்தி மட்டும் கூடியிருப்பதால் என்ன பயன் இருக்கிறது? பக்தி கூடினால் ஒழுக்கம் வந்து சேரும் என்று சொன்னால் நாங்கள் கூட கருப்பு சட்டையை கழற்றி போட்டு விடுவதற்கு தயார். ஆனால்
நீங்கள் பார்க்கலாம், சிறைச்சாலையிலே கூட குற்றம் சுமத்தப்பட்டு தண்டனையும் விதிக்கப்பட்டிருக்கிற குற்றவாளிகளில் 99% மேல் பக்தி உடையவர்கள் தான். நான் புடாவிலே 1.5 ஆண்டு காலம் சிறையில் இருந்திருக்கிறேன். வெளியில் இருப்பதை விட உள்ளே இருக்கிறவர்களிடத்திலே பக்தி மிக கூடுதலாக இருக்கிறது. எனவே பக்திக்கும் சமூக ஒழுங்கிற்கும் தொடர்பு இல்லாமல் இருக்கிறது என்பது ஒன்று. இன்னொரு பக்கத்திலே பார்த்தால் இதை 2 கோணங்களாக நான் பார்க்க வேண்டும் என்று கருதுகிறேன். இன்னொரு பக்கத்திலே பார்த்தால் இந்த பக்தியின் பின்புலமாக எது இருக்கிறது? வள்ளலாருக்கு இருந்த பக்தியும் நம் மக்களுக்கு இருக்கிற பக்தியும் ஒன்றல்ல. இந்த வையகமெல்லாம் வாழ வேண்டும் என்கிற ஒரு எண்ணத்தில் வழிபாடு இல்லை. தன்னலத்தின் அளவு கூடிக்கொண்டே போகிறது. நுகர்வு கலாச்சாரம் இந்த உலகத்தை தீர்மானிக்கிறது. தேவையோ இல்லையோ எல்லா பொருள்களையும் வாங்கிவிட வேண்டும் என்று கருதுகிறோம். எல்லோருக்கும் படிப்பின் மீது கூட பெரிய ஆர்வம் வந்திருக்கிறது. அது கூட படிப்பின் மீது ஏற்பட்ட காதலால் இல்லை. படித்தால் வேலைக்கு போகலாம், வேலைக்கு போனால் பணம் சேர்க்கலாம், பணம் சேர்த்தால் வீடு வாங்கலாம் என்று தன்னை சுற்றியே வட்டங்கள் போடப்பட்டு அதற்கு பெற்றோர்கள் நாம் எல்லோருமே காரணம். ஒரு சுயநலம், ஒரு கால்குலேட்டிவ் லைஃப், அதுதான் அடிப்படை. எனவே கடவுள் நம்பிக்கை என்பது தன்னலத்திலிருந்து கிளைத்து எழுகிறது. அது பொது நலத்திலிருந்து வரவில்லை. பொது ஒழுங்கிற்காக, நேர்மைக்காக, இந்த நாடு எல்லாவித தீமைகளிலிருந்தும் விடுபட வேண்டும் என்பதற்காக அப்படி வழிபாடும் பக்தியும் வளரவில்லை. இந்த கோயிலுக்கு போனால் நினைத்தது நடக்கும். இவர் ரொம்ப சக்தி உள்ள சாமி. சாமியில் கூட பக்தர்கள், நம்ம பக்தர்கள் 2ஆக பிரித்து வச்சிருக்கிறான். சக்தி உள்ள சாமி என்றால் அப்போ சக்தி இல்லாத சாமி வேறு இருக்கிறது போல இருக்கு. சாமியே சக்தி இல்லாமல் இருக்குமானால் பிறகு சக்தி இல்லாத சாமி எதற்காக? எனவே தாங்கள் நினைத்தது கைகூட வேண்டும் என்கிற ஆர்வம் அது சுருக்கமான வழியாக இருக்கிறது. நீ கடுமையாக உழைத்தால் தான் முன்னேற முடியும். காலமெல்லாம் உழைக்க வேண்டும் என்றால் அது ரொம்பவும் நேர்வழி, நெடுந்தூரமாகும். ஒன்றும் நீ அப்படிலாம் உழைக்க வேண்டாம், கடவுளை கும்பிட்டா மேலே போகலாம்னா அது எளிமையான வழியாக இருக்கிறது. எனவே எப்போதும் மனம் லேசான காரியங்களை விரும்புகிறது. நீங்கள் மூளையை பார்த்து படிக்கலாமா தூங்கலாமா என்று கேட்டால் தூங்கலாம் என்று சொல்லும். எனவே சமூக வாழ்விலும் கூட வாழ்க்கையை லேசாக்கி கொள்வதற்கு, சிரமப்படாமல் எல்லா இடங்களையும் அடைந்து விடுவதற்கு ஒரு எண்ணம் வருகிற போது ஒரு தேசத்தில் பக்தி கூடத்தான் செய்யும். தொடர்ந்து பேசுவோம் ஐயா. நேர்களை ஐபிசி தமிழ் அகம்புறம் நிகழ்ச்சியில் சுபவி அவர்களோடு உரையாடி கொண்டிருக்கிறோம். தற்போது ஒரு விளம்பர இடைவேளை. ஐபிசி தமிழ் உலக தமிழர்களுக்கு ஒரு உறவு பாலம். மீண்டும் வரவேற்கிறோம். அகம்புறம் நிகழ்ச்சியில் திராவிட முன்னேற்ற கழக பற்றாளரும் சிறந்த பேச்சாளரும் எழுத்தாளருமான சுபவி அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். ஐயா, இப்போது தமிழீழத்தை பொறுத்தவரை ஒரு புதிய அசாதாரண அரசியல் சூழல் நிலவுவதாக வர்ணனையாளர்களோ அல்லது உற்று நோக்குகிற நடுநிலையாளர்களோ கூறுகிறார்கள். 32 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு தமிழருக்கு எதிர்க்கட்சி தலைவர் பதவி கிடைக்கிறது. தமிழர்கள் வாக்களித்து ஒரு பிரதமரை தீர்மானிக்கிறார்கள். புதிய ஜனாதிபதி தெரிவில் கூட தமிழர்களினுடைய பங்களிப்பு இருக்கிறது. இதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? கொஞ்சம் நிதானமாக அதனை பார்க்க வேண்டியிருக்கிறது. உணர்ச்சி வயப்பட்டு அடடா தமிழர்களுக்கு எல்லாம் கிடைத்து விட்டது என்றும் நான் கருதவில்லை. என்ன மாற்றம் வந்தாலும் எந்த பயனும் இல்லை என்கிற விரக்தி நிலைக்கும் நான் போகவில்லை. காரணம், தமிழீழ போராட்டம் பல தளங்களை, பல களங்களை கடந்து வந்திருக்கிறது. 1956 ஒன்லி சிங்கள ஆக்ட் என்கிற சட்டம் வருகிற போது அறவழி போராட்டம் தொடங்கிற்று. அறவழியில் பேசுவது சிங்களர்களுக்கு புரியவில்லை என்று ஆனபோது 70களின் தொடக்கத்தில் இளைஞர்கள் கைகளில் ஆயுதம் ஏந்தினார்கள். ஏறத்தாழ 3 தலைமுறை 30 ஆண்டுகளுக்கு மேலாக நடந்த ஆயுத போராட்டமும் சரியாகவோ தவறாகவோ ஒரு இடத்தில் பின்னடைவை சந்தித்தது. எனவே ஈழப் போராட்டம் 3வது கட்டத்திற்கு வருகிறது. அறவழி, ஆயுத வழி எல்லாம் தாண்டி உலக நாடுகளின் அழுத்தத்தில் தான் இனி மாற்றங்கள் வர முடியும் என்கிற நிலைமை வந்திருக்கிறது. எனவே இந்த மாற்றங்களை நாம் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். இவற்றால் எல்லாம் நிறைவடைந்து விட்டது, இனி தமிழர்கள் வாழ்வில் எந்த குறையும் இல்லை என்று கற்பனை செய்து கொள்ள முடியாது. ஆனால் இதுதான் பாதை, இனி இப்படித்தான் பயணம் என்கிற நிலைமை இருக்கிறது. தமிழ் ஈழம்தான் தீர்வு. மறுபடியும் விடுதலை போராட்டம் தான் அங்கே தொடங்க வேண்டுமென்றால் அதை அந்த மக்கள் தான் முடிவு செய்ய முடியும். எப்போதும் எங்கேயும் என்றைக்கும் புரட்சியை இறக்குமதி செய்ய முடியாது. புரட்சி அங்கே நடக்குமானால் வெளி உலகிலே இருக்கிறவர்கள் தங்கள் ஆதரவை காட்டுவது தார்மீக கடமை. ஆனால் நாம் போய் புரட்சி செய்யலாம் என்பதெல்லாம் பொய்யான வாதம். அந்த மக்கள் முடிவு செய்வார்கள். அவர்களின் முடிவுக்கு எப்போதும் நாம் துணை இருப்போம். ஒரு முதிர்ச்சியான நிதானமான பதிலை முன்வைத்திருக்கிறீங்க. தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஈழ அரசியலை முன்வைத்து, தமிழ் தேசியத்தை முன்வைத்து
அநேக அமைப்புகள் வந்துவிட்டன. நான் ஒவ்வொரு சிறப்பு விருந்தினரிடமே கேட்கிற கேள்விதான் இது. 40க்கும் அதிகமான அமைப்புகள் தமிழ்நாட்டில் உள்ளனவே, உண்மையிலேயே அவர்களின் நோக்கம் தமிழ் தேசியம் அல்லது ஒரு உன்னதமான நோக்கம் தானா, அல்லது ஈழத்தை வைத்து இந்தியாவில் அரசியல் செய்யக்கூடிய ஒரு தன்னலமா? அப்படி நான் படி சென்று ஒருவர் மீது குறை சொல்ல வேண்டிய தேவையில்லை. ஆனால் ஒன்றை மட்டும் நான் தெளிவாக்க விரும்புகிறேன். ஈழ ஆதரவு, தமிழ்நாட்டில் தமிழ் ஈழ ஆதரவு என்பதை 2009க்கு முன் 2009க்கு பின் என்று பிரிக்க வேண்டும். 1991 95 வரைக்கும் தமிழ்நாட்டில் தமிழ் ஈழத்தை ஆதரிப்பது அவ்வளவு எளிய செயல் அன்று. அன்றைக்கு இருந்த ஒடுக்குமுறைகள் மிக கடுமையானவை. 2009ற்கு பிறகு இன்றைக்கு நாம் பேசலாம். மேடைகளில் தமிழ் ஈழ தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்கள் படத்தை வைத்துக் கொள்ளலாம். இன்றைக்கு எல்லோரும் செய்கிறார்கள். ஆபத்தில்லை என்றால் கோபத்துக்கு பஞ்சம் இருக்காது. ஆனால் 2000 தொடக்கங்களிலே எல்லாம், சரியாய் சொன்னால் 2002க்கு பிறகு கொஞ்சம் நிலைமை தளர்ந்தது. 1991 தொடங்கி ஒரு 10 ஆண்டு காலம் தமிழ்நாட்டில் நடந்த அந்த ஒடுக்குமுறைகள், குறிப்பாக முதல் 5 ஆண்டு காலம். எனவே அதற்கும் இதற்கும் வேறுபாடு இருக்கிறது. எப்படி இருந்தாலும் தமிழீழ ஆதரவுக்கு யார் குரல் கொடுத்தாலும் நாம் அவர்களை ஆதரிக்கிறோம். அவர்கள் மீது ஒரு உள்நோக்கம் கற்பிக்க நான் தயாராக இல்லை. அதே நேரத்தில் ஒன்றை வருத்தத்தோடு பதிவு செய்ய வேண்டியிருக்கிறது. வெறும் அமைப்புகள் மட்டுமில்லை, இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற ஊடகங்கள் எல்லாம் இன்றைக்கு காட்டுகிற ஆதரவை, இன்றைக்கு அவர்கள் வெளிப்படுத்துகிற செய்திகளை 90களின் தொடக்கத்தில் செய்திருந்தால் தமிழ் ஈழத்தின் நிலைமை வேறாக இருந்திருக்கும். உண்மை, அதில் மாற்று கருத்தே யாருக்கும் இல்லை. எது அவர்களை தடுத்தது? ராஜீவ்காந்தி கொலை மட்டும் காரணமா, அல்லது அது ஒரு உடனடி காரணம். ஆனால் அரசாங்கம் முழுக்க முழுக்க எதிராகத்தான் இருந்தது. ராஜீவ்காந்தியினுடைய கொலை என்பதை நான் புறக்கணித்து விட முடியாது. அது சரியா தவறா என்கிற விவாதத்திற்குள் நான் வரவில்லை. ராஜீவ் கொல்லப்பட்டது பிழையானது தான். ஆனால் ராஜீவால் தமிழ் மக்கள் கொல்லப்பட்டதும் பிழையானது தான். ஒரு வரலாற்றை அதன் பின்புலம் இல்லாமல் பார்க்க முடியாது. ஒரு நிகழ்வை தனி நிகழ்வாக எடுத்துக்கொண்டு பார்க்க முடியாது. ஆனால் அந்த விவாதங்களுக்குள் மறுபடியும் நாம் போய் கொண்டிருக்க வேண்டியதில்லை. ராஜீவ்காந்தியினுடைய கொலைக்கு பிறகு இந்தியாவில் ஒடுக்குமுறை கூடிற்று. மக்களுக்கும் சில கருத்து மாறுபாடுகள் வந்தன. ஆனால் அது மட்டுமே காரணம் என்று சொல்ல முடியாது. நான் முதலில் சொன்னதைப் போல நியாயமான போராட்டத்தை எந்த காலகட்டத்திலும் நாம் ஆதரிக்க வேண்டும். ஆபத்து இருந்த காலத்தில் யாரும் அதிகமாய் பேசவில்லை. எனவே அன்றிலிருந்து பேசுகிறவர்கள், நான் அவர்களையும் வரிசைப்படுத்துகிறேன். எனக்கு இன்றைக்கு தமிழக அரசியலில் அவர்களோடு கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம். ஐயா நெடுமாறன் ஆனாலும் அண்ணன் வைகோ ஆனாலும் உறுதியாக நான் மக்களால் அறியப்பட்ட பெருந்தலைவர்களை குறிப்பிடுகிறேன். அந்த அளவிற்கு அறியப்படாது, ஆனால் உறுதியாகவும் உண்மையாகவும் இருந்த அண்ணன் கொளத்தூர் மணி போன்றவர்களை, கோவை ராமகிருஷ்ணன் போன்றவர்களை, திராவிடர் கழகத்தின் பெரியார் திடலிலிருந்து தான் நாங்கள் ஈழத்தின் ஆதரவுகள் பலவற்றை பெற்றோம். அன்றைக்கு திராவிட முன்னேற்றக் கழகம் தமிழ்நாடு முழுவதும் ஈழத்திற்கு ஆதரவாக 87 நவம்பர் 10 17 வரை தமிழகம் முழுவதும் கூட்டங்கள் நடத்தின. எனவே 91க்கு பிறகும் கூட தொலைக்காட்சிகள் ஈழத்தில் நடப்பதை மாற்றிச் சொல்லுகின்றன என்று தொலைக்காட்சி உடைப்பு போராட்டமெல்லாம் கூட திமுக கழகத்தால் நடத்தப்பெற்றது. அந்த காலகட்டம் மாறியிருக்கிறது. இன்றைக்கு புதிய புதிய இயக்கங்கள் தோன்றியிருக்கின்றன. அவர்கள் ஆதரிப்பதை நாம் வரவேற்கிறோம். ஆனால் அவர்கள் ஆதரிக்கிற வேளையில் உடனடியாக அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், மற்றவர்கள் எல்லாம் துரோகிகள் என்கிறார்கள். மிகச் சிக்கலான காலகட்டங்களில், ஒடுக்குமுறை நிறைந்த காலகட்டங்களில் தமிழ் ஈழத்துக்கு குரல் கொடுத்தவர்கள் எல்லாம் துரோகிகள் என்று மிக எளிதாக இன்றைக்கு அவர்கள் சொல்லிவிட்டு போகிறார்கள். புலம்பெயர்ந்த தமிழ் மக்களில் பலரும் கூட அதை நம்புகிறார்களா என்று எனக்கு தெரியாது. நம்புவதும் நம்பாமல் இருப்பதும் அவர்கள் உரிமை. இல்லை, அந்த கட்டத்துக்கு தான் வரேன். இப்பொழுது இப்படி வந்த அமைப்புகளினுடைய முதல் ஆயுதமே நீங்கள் பற்று வைத்திருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தை நோக்கிதான். இன்னும் சொல்ல போனால் புது எதிரியாக காங்கிரஸ் கட்சியை பார்த்தாலும் கூட அந்த காங்கிரஸ் கட்சியோடு ஒரு நீண்ட நெடிய கூட்டணியை, ஒரு பலம் வாய்ந்த கூட்டணியை திமுக வைத்திருந்தது. அவர்கள் பல்வேறு குற்றச்சாட்டுகளை திமுகவை நோக்கி வைக்கிறார்கள். அவை நீங்கள் பற்று வைத்த காரணத்தால் முற்றுமுழுதாக மறுதளிக்கிறீர்களா, அல்லது அதை ஆய்ந்து அறிந்து அதில் உண்மை இல்லை என்று கூறி அதை மறுக்கிறீர்களா? நான் எப்போதும் எந்த உண்மையையும் மிக தெளிவாகவும் வெளிப்படையாகவும் ஒப்புக்கொள்ள தயாராக இருக்கிறேன். இதை காட்டிலும் அன்றைக்கு நடந்த ஈழப் போராட்டத்திற்கு திமுக கழகம் கூடுதலாக ஆட்சியில் இருந்தபோது உதவி இருக்க முடியுமா என்றால் முடியும் என்பது உண்மை. ஆனால் அவர்கள் உதவவே இல்லை என்றால் அது உண்மைக்கு மாறானது. அவர்களால் இயன்ற பலவற்றை செய்தார்கள். இரத்தமும் சதையுமாக அதற்கு நானே சான்றாக இருக்கிறேன். என்னிடத்தில் பல செய்திகள் இருக்கின்றன. ஆனால் அதை ரொம்ப மிக நுட்பமாக பார்க்க வேண்டியிருக்கிறது.
ஈழம் தமிழகம் நான் சில பதிவுகள் என்னும் புத்தகத்தில் எவற்றையெல்லாம் பதிவுக்கு கொண்டு வரலாமோ அவற்றை நான் கொண்டு வந்திருக்கிறேன். ஏன் நான் அப்படி குறிப்பிடுகிறேன் என்றால், திமுக கழகத்திற்கு எதிரான 2 அணிகள் செயல்பட்டன. ஒன்று, புலிகளை திமுக கழகம் ஆதரிக்கவே இல்லை, புலிகளுக்கு எந்த நன்மையும் செய்யவில்லை, புலிகளை அடித்தவர்கள் திமுக கழகம்தான் என்று ஒரு பக்கத்திலே இருந்து குரல் எழுந்தது. இன்னொரு பக்கத்தில் இல்லை அவர்களுக்கு ஆதரவாக இதையெல்லாம் செய்திருக்கிறார்கள் என்று சான்று காட்டினால், பார்த்தீர்களா தடை செய்யப்பட்ட இயக்கத்திற்கு அவர்கள் ஆதரவாக இருந்திருக்கிறார்கள் என்று இன்னொரு அணி எழுந்தது. ஒரு கத்திரிக்கோல் மாதிரி 2 பேருக்குமே நோக்கம் ஈழத்தை ஆதரிப்பதோ எதிர்ப்பதோ இல்லை, ஈழத்தின் பெயரால் திமுக கழகத்தை அழித்துவிட வேண்டும் என்பதுதான். எனவே திமுக கழகத்துக்கு எதிரானவர்களாக இங்கே வளர்ந்து நிற்கிறவர்கள் ஒரு பெரிய அணியே இருக்கிறது. அவர்கள் ஈழத்தை பயன்படுத்துகிறார்கள். நான் நேரடியாகவே கேட்கிறேன், திமுக கழகம் புலிகளை ஆதரிக்கவில்லை, உண்மைதான், எதிர்க்கவும் இல்லை, அழிக்க வேண்டும் என்று நினைக்கவும் இல்லை. இப்போது இன்னொரு கேள்வி இருக்கிறது, திமுக கழகம் புலிகளை ஆதரிக்கவில்லை, புலிகள் திமுக கழகத்தை ஆதரித்தார்களா? எம்ஜிஆர் புலிகளை ஆதரித்தார், புலிகள் எம்ஜிஆரை உயர்த்தி பிடித்தனர். திமுக கழகம் டெலோ என்கிற இன்னொரு அமைப்பை ஆதரித்தது, அவர்கள் திமுக கழகத்துக்கு ஆதரவாக இருந்தார்கள். உலகிலேயே நடைபெறாத ஒரு வேடிக்கை இங்கே நடந்தது. ஈழத்தில் போராளி குழுக்கள் பிரிந்து நின்றார்கள். ஒவ்வொருவரையும் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு அரசியல் கட்சிகள் ஆதரித்தன. EPRLF என்கிற அந்த அமைப்புக்கு பொது உடைமை கட்சி தோழர்கள் ஆதரவாக இருந்தார்கள். எனவே அன்றைய சூழல் அப்படி. நீங்கள் திமுக கழகத்தின் மீது மட்டும் குறை சொல்லுவது, எல்லா பழிகளையும் திமுக கழகத்தின் மீது போட்டு தப்பித்து விடுவது என்பது நியாயமில்லை. எல்லோருக்கும் பங்கு இருக்கிறது. நிச்சயமாக ஒரு முக்கியமான போராளியினுடைய மனைவி ஒருவர் மிகுந்த சர்ச்சை ஏற்படுத்திய ஒரு செவ்வி பேட்டி அது. திமுகவினுடைய பெரும்புள்ளிகளிடம் பேசி தொலைபேசி ஊடாக அவர்கள் அறிவுறுத்தியதின் பேரில் தான் தனது கணவர் சரணடைய சென்றதாகவும், இப்போது வரை அவர் எங்க இருக்கிறார் என்று தெரியவில்லை என்றும் அவர் பேட்டி அளித்திருக்கிறார். இப்போது ஒரு முக்கியமான பொறுப்பில் வேற அந்த அம்மையார் இருக்கிறார். அதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? அது ஒரே ஒரு கேள்வி, மிக பெரிதாக அது எழுப்பப்பட்டது. ஏன் அந்த குரல் இப்போது காணாமல் போயிற்று? ஒரே ஒரு அடிப்படையான கேள்வியில் காணாமல் போயிற்று. நான் நேரடியாக பெயர் சொல்லி சொல்கிறேன். கனிமொழி அவர்கள் சொன்னதற்கு பிறகுதான் அவர் சரணடைந்தார் என்று அவர் சொல்லுகிறார். நான் முன்வைக்கிற கேள்வி இது ஒன்றுதான். விடுதலை புலிகளின் இயக்கம் எவ்வளவு கட்டுப்பாடானது, எவ்வளவு வலிமையானது என்பதை எல்லோரைப் போல நானும் அறிவேன். நான் கேட்கிற மிக எளிமையான வினா இதுதான். அத்தனை கட்டுப்பாடு மிகுந்த 3 தலைமுறைகளாக போராடுகிற ஒரு இயக்கத்திற்கு தலைவர் தமிழீழ தேசிய தலைவர் பிரபாகரனா, கனிமொழியா? கனிமொழி சொல்லி அவர்கள் சரணடைவார்கள் என்று சொன்னால் அந்த இயக்கம் அவ்வளவு பலவீனமானதல்ல. கனிமொழியின் மீதும் திமுக கழகத்தின் மீதும் குற்றம் சாட்ட வேண்டும் என்பதற்காக புலிகளை கொச்சைப்படுத்துகிறார்கள் என்பதுதான் என்